வணக்கம். நான் ஏன் எப்ப பார்த்தாலும் டயர்டா இருக்கேன்? இந்த வயிறு உப்புசம் மட்டும் ஏன் போகவே மாட்டேங்குது? இல்லனா இந்த டயட் எல்லாம் மத்தவங்களுக்கு வேலை செய்யுது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் பலன் கிடைக்கல? இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்க பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான பதில்கள் உங்க உடம்புக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இது ரொம்பவே பொதுவான ஒரு குழப்பம் இல்லையா? உங்க ஃப்ரெண்ட் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி சூப்பரா ரிசல்ட் பார்ப்பாங்க. ஆனா அதே நீங்க முயற்சி செய்யும்போது ஒரு சின்ன மாற்றம் கூட தெரியாது. இது எவ்வளவு விரக்தியா இருக்கும்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்கு காரணம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்கு. அந்த ரகசியம் வேற எங்கேயும் இல்ல, உங்க குடலுக்குள்ள தான் இருக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னா, உங்க குடல்ல வாழ்ற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள்ல தான் இருக்கு. இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க, உங்க குடல ஒரு தோட்டம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த தோட்டத்தோட மண் தான் உங்க குடல். அந்த மண்ணுல இருக்கிற லட்சக்கணக்கான உயிரினங்கள் தான் உங்க குடல் நுண்ணுயிரிகள். மண் எந்த அளவுக்கு வளமா இருக்கோ அந்த அளவுக்கு செடி நல்லா வளரும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்க குடல்ல இருக்க நுண்ணுயிரிகள் பேலன்ஸ்டா இருந்தா உங்க மொத்த ஆரோக்கியமும் சூப்பரா இருக்கும். சரி, ஒருவேளை உங்க குடல் தோட்டம் கொஞ்சம் பேலன்ஸ் தப்பி இருந்தா என்னாகும்? அதோட சில பொதுவான அறிகுறிகள் தான் இது. காரணமே இல்லாம வயிறு உப்பிக்கிறது, கேஸ் ட்ரபிள், அப்புறம் எப்பவுமே ஒரு மாதிரி டல்லா, எனர்ஜியே இல்லாம சோர்வா உணர்றது, என்னதான் முயற்சி பண்ணாலும் எடை குறையாம இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆவறது, இல்ல மூட் ஸ்விங்ஸ் வர்றது, இதெல்லாம் உங்க குடல்ல ஏதோ சரியில்லைன்னு சொல்றதுக்கான அறிகுறிகளா இருக்கலாம். இப்போ நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மர்மத்துக்குள்ள போக போறோம். அதாவது ஒரே உணவை 2 பேர் சாப்பிடும்போது அவங்க உடம்பு ஏன் தனித்தனியா வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுது? வாங்க பார்க்கலாம். ஒரு நிஜமான உதாரணத்தை எடுத்துக்கலாம். 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஒரே அளவு வெள்ளை சாதம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். நபர், அதாவது நபர் ஏக்கு ரத்த சர்க்கரை அளவு நார்மலா இருக்கு. ஆனா 2வது நபர் பிக்கு பாத்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு ராக்கெட் வேகத்துல எகிரிடுது. சாப்பாடு ஒண்ணுதான், ஆனா ரிசல்ட் வேற வேற. ஏன்னா 2 பேரோட குடல் தோட்டமும் வெவ்வேறானது. நபர் பியோட குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் அந்த மாவுச்சத்தை உடைக்கிற விதம் வேற. அதனாலதான் இந்த வித்தியாசம். சரி, இந்த மர்மத்தை எப்படி தீர்க்கிறது? உங்க தனிப்பட்ட குடல் மேப்பே எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு கருவி இருக்கு. அதுதான் குடல் நுண்ணுயிரி சோதனை. இது உங்க உடம்போட உள் உலகத்தை ஒரு படம் பிடிச்சு காட்டுற மாதிரி. அப்போ இந்த குடல் நுண்ணுயிரி சோதனைனா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. உங்க குடலுக்குள்ள யார் யார் வாழ்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. உங்க செரிமான மண்டலத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பாக்டீரியா, பூஞ்சை மாதிரியான நுண்ணுயிர்களோட டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணுவோம். இதனால உங்க குடல் ஆரோக்கியத்தோட முழு படமும் நமக்கு தெளிவா கிடைச்சிடும். இந்த ப்ராசஸ நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சுலபம். ஸ்டெப் 1, நீங்க வீட்ல இருந்தபடியே ஒரு சின்ன மலை மாதிரியே சேகரிக்கணும். கவலைப்படாதீங்க, நாங்க கொடுக்கிற கிட் இதை ரொம்ப ஈஸியாக்கிடும். 2வது, அந்த சாம்பிளை எங்க லேபுக்கு அனுப்புனதும் அதுல இருக்கிற நுண்ணுயிர்களோட டிஎன்ஏவை நாங்க ஆராய்வோம். 3வதா, இந்த டேட்டாவை வச்சு உங்க குடலோட தனித்துவமான அமைப்பை கண்டுபிடிப்போம். கடைசியா, இந்த எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். சரி, இப்போ உங்க ரிப்போர்ட் ரெடி. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே நம்பர்ஸ், கிராஃப்ஸ்னு நிறைய இருக்கலாம். ஆனா அது வெறும் டேட்டா இல்ல. அது உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுற கதை. அந்த கதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். உங்க ரிப்போர்ட்ல நீங்க பார்க்க போல முதல் முக்கியமான விஷயம் ஆல்பா பன்முகத்தன்மை. மறுபடியும் நம்ம தோட்டத்துக்கே போவோம். ஒரு தோட்டத்துல ஒரே ஒரு வகை செடி மட்டும் இருந்தா நல்லாவா இருக்கும்? இல்ல. விதவிதமான பூக்கள், செடிகள், மரங்கள் இருந்தாதான் அந்த தோட்டமே ஆரோக்கியமா அழகா இருக்கும். அதே மாதிரி தான் உங்க குடல்ல எவ்வளவு விதவிதமான நுண்ணுயிரிகள் இருக்கோ அந்த அளவுக்கு உங்க குடல் ஆரோக்கியம் ரொம்ப வலுவா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது பீட்டா பன்முகத்தன்மை. இது இன்னும் சிம்பிள். உங்க குடல்ல இருக்கிற நுண்ணுயிரிகளை பொதுவா ஆரோக்கியமா இருக்கிற மத்தவங்களோட குடல் நுண்ணுயிரிகளோட ஒப்பிட்டு பார்க்கறது தான் இது. உங்க குடல் அமைப்பு ஆரோக்கியமானவங்களோட ஒத்து போகுதா இல்ல அதுல இருந்து வேறுபடுதான்னு இது நமக்கு தெளிவா காட்டிடும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. டிஸ்பயோசிஸ். நம்ம தோட்டத்துல நல்ல செடிகளை விட களைகள் அதிகமா வளர்ந்தா என்ன ஆகும்? தோட்டமே பாழாயிடும் இல்லையா? அதுதான் டிஸ்பயோசிஸ். அதாவது உங்க குடல்ல நன்மை செய்யற நல்ல பாக்டீரியாக்களை விட கெடுதல் செய்யற பாக்டீரியாக்கள் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சமநிலையின்மை தான் நீங்க உணர்ற வயிறுப்புசம், சோர்வு மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கலாம். ஓகே, இப்போ நம்மகிட்ட எல்லா தகவலும் இருக்கு. அடுத்து என்ன? இந்த டேட்டாவை ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சு உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு உணவு மற்றும் வாழ்க்கை முறை திட்டத்தை உருவாக்குறது தான் அடுத்த முக்கியமான ஸ்டெப். நாங்க ரிப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட மாட்டோம். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. முதல்ல உங்க ரிப்போர்ட்டையும் இப்போதைய வாழ்க்கை முறையும் ஆழமா புரிஞ்சுப்போம். அப்புறம் உங்க குடல்ல இருக்கிற முக்கிய பிரச்சனைகளை கண்டுபிடிச்சு உங்களுக்காகவே ஒரு உணவு திட்டத்தை உருவாக்குவோம். அதோட நிக்காம உங்க உடம்புல நடக்கிற மாற்றங்களை கண்காணிப்போம். உங்க தூக்கம், எனர்ஜி லெவல் எல்லாம் எப்படி இருக்குன்னு கவனிச்சு இந்த திட்டத்தை நாம சேர்ந்து தொடர்ந்து மெருகேற்றுவோம். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான்.
இங்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த சோதனையோட உண்மையான நோக்கம் என்ன, இது எதற்கானது இல்லைன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். முதல்ல இது என்ன இல்லைன்னு சொல்லிடுறேன். இது ஒரு நோய் கண்டுபிடிக்கிற டெஸ்ட் கிடையாது. இது உங்க டாக்டர் கொடுக்கிற மருத்துவ ஆலோசனைக்கு ஒரு மாற்று கிடையாது. இது ஏதோ 2 நாள்ல எல்லாத்தையும் சரி பண்ற மேஜிக்கும் கிடையாது. அப்போ இது என்ன? இது உங்க லைஃப் ஸ்டைலை மேம்படுத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நீடித்த ஆரோக்கியமான மாற்றங்களை செய்யறதுக்கான ஒரு உறுதியான முதல் படி. இப்போ சாய்ஸ் உங்க கையில தான். இனியும் உங்க உடம்புக்கு என்ன தேவைன்னு யூகத்துல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல அறிவியல் பூர்வமான டேட்டாவை வச்சு உங்க குடல் உண்மையில என்ன சொல்லுதுன்னு கேட்டு உங்க ஆரோக்கிய பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக போறீங்களா? யோசி.